ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை அணிக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிரான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்க பிசிசிஐக்கு கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. வணக்கம். ஐபிஎல் விவகாரத்தில் சென்னை அணிக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் சென்னை அணி சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்ன? அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளிலே சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி லோதா கமிட்டி ஆனது ஒரு விசாரணையை மேற்கொண்டது. அந்த விசாரணையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு இந்த இரண்டு அணிகளுமே 2 வருடம் விளையாடக்கூடாது என்று இந்த இரண்டு அணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தடைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலே சிஎஸ்கே தரப்பிலே மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சிஎஸ்கே தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த குற்றச்சாட்டில் அதாவது சிஎஸ்கே அணி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் குருநாத் மெய்யப்பன் என்பவரை தவிர வேறு யார் மீதும் குற்றம் சுமத்தப்படவில்லை. இந்த குருநாத் மெய்யப்பனுக்கும் சிஎஸ்கே அணிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர் மேலும் அவர் மீதும் ஸ்பாட் பிக்சிங்கான எந்த ஒரு குற்றச்சாட்டும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சிஎஸ்கே அணியை ஒரு தனி நபருக்காக மொத்த அணியையும் நீக்குவது எந்த வகையிலும் நியாயமாகாது. மேலும் இந்த லோதா கமிட்டியானது ஐபிஎல் அனைத்து சட்டத்திட்டங்களுக்கும் உள்ளே சென்று பார்த்து உண்மையாகவே சிஎஸ்கே அணி அல்லது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் முறைகேடில் ஈடுபட்டுள்ளதா என்பது குறித்து முழுமையாக ஆராயாமல் மேம்போக்காக இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனவே இந்த உத்தரவு முழுக்க எங்களுக்கு எதிரானது. மேலும் இந்த உத்தரவு காரணமாக எங்களுடைய நல்ல வீரர்களையும் நாங்கள் இழக்க நேரிடும். அதே போல இந்த உத்தரவு காரணமாக பல பாதிப்புகளுக்கும் நாங்கள் உள்ளாகியுள்ளோம். மேலும் நாளைய தினம் பிசிசிஐனுடைய ஒரு கூட்டமானது கூட உள்ளது. அந்த கூட்டத்தில் ஏதேனும் தவறான முடிவெடுத்தால் அதனால் நாங்கள் பாதிக்கப்படுவோம். எனவே எங்களுக்கு முழுமையாக இந்த லோதா கமிட்டியினுடைய தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும். தற்காலிகமாக நாளை நடக்க போகும் முடிவிற்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தற்பொழுது வாதத்தை முன்வைத்திருக்கிறார். பிரசன்னா, விளக்கம் அளிக்க யாருக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு, அதை பற்றி மேலும் தகவல் சொல்லுங்க. அதாவது இந்நிலையில் பிசிசிஐ தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா தங்களுக்கு இந்த ஒரு குற்றச்சாட்டின் மீது தங்களுக்கு விளக்கம் அளிக்க கால அவகாசம் வேணும் என்று அவர்கள் தரப்பிலே கோரப்பட்டது. அதே போல பிசிசிஐ, இந்தியா சிமெண்ட்ஸ், பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் உள்ளிட்ட அனைத்து தரப்புக்கும் 2 வார காலம் நேரம் கொடுத்து அவர்கள் 2 வாரத்திற்குள்ளாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அந்த பதில் மனுவிற்கு சிஎஸ்கே தரப்பிலே அதிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளாக பதில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்திற்கு இந்த வழக்கானது தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையானது வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.